ஹை கோதுமை அரிசி ரெண்டுலையுமே கார்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் இருக்குது. அதே கோதுமை கூட ஒரு 18 பொருளை சேர்த்து ரொம்ப அதிகமான புரோட்டீன், அயனு, கால்சியம், ஃபைபர் ரிச்சான ஒரு மல்டிகிரெயின் ஆட்டா தான் சேர்ப்புறோம். கோதுமை கூட 7 வகையான பருப்புகளும் 7 வகையான சிறுதானியம் 4 வகையான சீட்ஸையும் சேர்த்து இதில் நான் அரைச்சிருக்கேன். இந்த என்ன நல்ல பொருள்லாம் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுக்குறேன். 1 கிலோ கோதுமை எடுத்துக்கிட்டோன்னா 1/2 கிலோ அளவுக்கு இந்த பருப்பு சிறுதானியம் எல்லாமே சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நைட்டே நம்ம ஊற போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம வெயில நல்லா காய வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி சீட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி பிடிக்காம இருக்கும். இந்த மாவை வச்சு எல்லாமே செய்யலாம். இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நயா ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே அவ்வளோ க்ளீனாக பண்ணி தராங்க. 1/2 kg பேக்கெட்லேருந்து அவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. இவங்க பேஜை டேக் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணாலும் அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் லிங்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா டீட்டெயில்ஸுமே பர்சனலாக உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட்டை மேனேஜ் பண்ணணும், டயபெட்டிக்கால அஃபெக்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். ரொம்ப நேரம் வரைக்கும் இது பசி தாங்க, நல்ல ஃபீலிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.